நமஸ்காரம். நம்முடைய பிள்ளையிடத்திலோ பெண்ணிடத்திலோ அப்பா அம்மாவிடத்திலோ யாரோ ஒருத்தர் அவரிடத்தில் ஒரு பழக்கம் இருக்கிறது, அது ஆரோக்கியத்துக்கு நல்லதல்ல, பழக்கத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் அவரிடத்தில் எடுத்து சொல்லுவோம். கேட்கவில்லை என்றால் கடுமையாக கூட சொல்லுவோம், பிடிவாதம் பிடிப்போம், அழுவோம். எப்படியாவது செய்து பழக்கத்தை தடுத்தால் சரி. இப்படித்தான் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரோடும் நடத்துவோம். ஒரு பக்கம் இப்படி செய்து கொண்டு இன்னொரு பக்கம் அந்த பழக்கத்தை அக்னாலஜ் பண்ணி ஊக்குவிக்கிறா போலே வேற ஏதாவது செய்வோமா? அப்படி செய்ய மாட்டோம். ஒரு பக்கம் ஊக்குவித்து இன்னொரு பக்கம் தவறுன்னு சொன்னால் அது எப்படி எடுபடும்? இது எதற்கு சொன்னேன்? ஒரு பக்கத்தில் பெட் அனிமல்ஸை எல்லாம் பாதுகாக்க வேண்டும், கண்டிப்பாக செய்ய வேண்டும். எல்லா அனிமல்ஸையும் பாதுகாக்க வேண்டும். அதை ஒருபுறம் சொல்லிக் கொண்டு அதற்காக போராட்டங்கள் எல்லாம் நடத்தி கொண்டு ஏதாவது குழந்தைகளை நாய் கடித்து விட்டதுன்னு சொன்னால் அது கூட பரவாயில்லை, ஆனால் பெட் அனிமல்ஸை காப்பாற்றியாக வேண்டும். எல்லாமே இருக்கட்டும். நான் சொல்ல வந்தது அதை பற்றியே இல்லை. அதே சமயம் அப்ப எல்லாரும் வெஜிடேரியன் ஆக வேண்டும், யாரும் உயிர்கொலை செய்யக்கூடாது, இது சொல்லுவதுதானே நியாயம்? ஒரு பக்கம் மட்டும் அவைகளை காப்பாற்ற வேண்டும்னு போராடிவிட்டு மற்றொரு பக்கத்தில் தனி மனித உரிமை இருக்கிறபடியாலே யாரும் சாப்பிடத்தானே வேண்டும், எதையும் சாப்பிடலாம் என்று கூடவே சொன்னால் இதை யார் மனம் ஏற்றுக்கொள்ளும்? இதனை இந்த பக்கமும் பேசுகிறார், அந்த பக்கமும் பேசுகிறார், ஆகவே சொல்லுவதை கேட்கக்கூடாது என்றாகிவிடும். சில இடங்களில் பார்க்க நேர்ந்தது. பொது இடங்களில், அது ஏர்போர்ட்டோ ரயில்வே ஸ்டேஷனோ அதே போல இடங்களில் ஸ்மோக்கிங் ஜோன் என்று போட்டிருந்தது. புகைப்பிடிப்பவர்களுக்காக இடம். சரி, அவர் எங்கும் புகைப்பிடித்தால் அது தப்பு, பப்ளிக் பிளேஸில் பண்ணக்கூடாது, மற்ற பேர் பாதிக்கப்படுவார்கள், அதனால் ஓரிடத்தில் வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அது எதற்காக அந்த ஏற்பாடு? அடுத்திருக்கிறவரை காப்பாற்றுவதற்காக சொன்னால் இன்னும் எத்தனையோ விஷயங்களை அடுத்தவர்களை காப்பாற்றுவதற்கு பண்ண வேண்டி வரும். இதே புகைப்பிடிப்பது ஆரோக்கியத்துக்கு நலத்துக்கு கேடு என்று எல்லாவிடத்திலும் போட்டுவிட்டு நேர் எதிர்த்தார் போலே முரண்பட்டு அதற்கு பிடிப்பதற்கு இடத்தை வேறு ஏற்படுத்தி வைத்தால் அதை அக்னாலஜ் பண்ணுவதாகதா இன்னும் கேட்டா என்கரேஜ் பண்ணுவதாகவே ஆகிவிடும். அது ஒரு பிரிவிலேஜ் ஆகிவிடும். இந்த மாதிரி நடக்கும்போதுதான் குழப்பமே ஏற்படுகிறது. அப்ப அடுத்தது இந்த பழக்கம் தேக ஆரோக்கியத்துக்கு கேடு, அதற்காகவும் இப்படி செய்கிறோம் என்றால் அடுத்தது போதைப் பொருள்கள் இருக்கின்றன. இன்னும் எத்தனையோ இருக்கலாம். அது ஒவ்வொன்றத்துக்குமா இடம் ஏற்படுத்தி வைக்க முடியும்? அதெல்லாம் செய்வதில்லையே. இல்ல ஒருவேளை ஆரோக்கிய கேட்டிலே லெவல்ஸ் இருக்குமா, டிகிரி இருக்குமா? அதிகமாக போக என்கரேஜ் பண்ண மாட்டோம், குறைவாக என்கரேஜ் பண்ணுவோம் என்று இருக்குமா? அதெல்லாம் யார் கணிக்க முடியும்?
எது யாருக்கு அதிக பாதிப்பை ஏற்படுத்தும் எப்படி சொல்லுவது? மேலும் 10-15 பேர் ஓரிடத்திலே புகைப்பிடித்துக் கொண்டிருந்தால் அத்தனை பேருடைய புகையை சேர்ந்து அவர்களுக்கு என்ன தீங்கு ஏற்படாதா? அல்லது எப்படி அவர்கள் அந்த தீங்கை பத்தி கவலைப்படவில்லை, இன்னும் பட்டு விட்டு போகட்டும் விட்டு விடவா? இதை போலெல்லாம் நடக்கும்போதுதான் மக்களுக்கே குழப்பம் ஏற்படுகிறது. எடுத்த முடிவை ஸ்டாண்ட் சரியாக இருக்க வேண்டும். ஒரு புறம் பிளாஸ்டிக்கே உபயோகப்படுத்தக்கூடாது, அது எல்லாத்துக்குமே கேடு, சுற்றுப்புற சூழலுக்கு ஆபத்து என்றும் சொல்லிக்கொண்டு பிளாஸ்டிக் ஃபேக்டரிகள் நன்றாகத்தான் நடக்கின்றன, ஒரு குறையும் இல்லை. அப்படி இருக்கும்போது எப்படி வலியுறுத்துவது? சரி, இது அவர்களுக்கு என்ன குழப்பமோ தெரியாது. ஆனால் என்ன பண்ணாலும் பெற்றோர்களுக்கு பொறுப்பு இருக்கிறதே. நாம் இதை போல் குழம்ப முடியாது, குழப்பவும் முடியாது. இந்த காலத்தில் பிள்ளைகளிடத்தில் எதை சொல்லும் போதும் பயமாக இருக்கிறது. எதிர்த்துக் கொள்வார்களோ, கேட்பார்களோ மாட்டார்களோ, கோபித்துக் கொள்ளுகிறார்களே என்றெல்லாம் நினைப்போம். அது அதை போல் சொல்ல சொல்லி பயந்து பயந்து அதோடையே 18, 20, 22 ஆன பிற்பாடு சொல்லவே முடியாமல் போய்விடும். அது சொல்லித்தான் ஆக வேண்டும், செய்துதான் ஆக வேண்டும். அதை சிறுபிராயம் முதலே கடைபிடித்துத்தான் ஆக வேண்டும். இல்லை என்றால் இப்படியும் பேசி அப்படியும் பேசினது ஆகிவிடும். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.